கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற பொருட்களை குறைந்த விலைக்கு கொடுக்கிறேன் என்று இருப்பதற்கும் மேற்பட்ட நபர்களிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கோட்டக்குப்பத்தை சார்ந்த நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியை சார்ந்த நபர் தற்போது திருமணமாகி கோட்டக்குப்பத்தில் மனைவியுடன் வசித்து வருகிறார். அப்துல் சாகித் வயது 36 என்ற நபர் சென்னையில் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய நாய், குருவி போன்றவற்றை விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் போது பல்வேறு நபர்களுக்கு நாய்க்குட்டி, விலை உயர்ந்த பறவைகளை தருகிறோம் என்று ஏமாற்றத்திற்காக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் சென்றுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற பொருட்களை நான் குறைந்த விலைக்கு அல்லது பாதி விலைக்கு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுடைய படங்களை அனுப்பி கடையில் விற்பதை விட பாதி விலைக்கு உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னதை நம்பி பல்வேறு நபர்கள் அவர்களுக்கு கூகுள் பே மூலமாக பணத்தை அனுப்பியுள்ளனர். பணத்தை பெற்றவர் ஒரு சில பொருட்களை மட்டும் பாதி விலைக்கு கொடுத்துள்ளார். புதிய பொருட்கள் பாதி விலைக்கு கிடைக்கிறது என நம்பி நிறைய நபர்கள் அப்துல் ஷாகித்திடம் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு நபர்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பொருட்களை அனுப்புகிறேன் என்றும், கண்டெய்னர் நிரம்ப இன்னும் 25 லட்சம் ரூபாய் வேண்டும், நீங்கள் ஒரு 2 லட்சம் கொடுங்கள் என்று பல்வேறு நபர்களிடம் இருந்து இதுபோன்ற காரணத்தை கூறி பணத்தை பெற்றுள்ளதும் தெரியவந்தது. முதலியார்பேட்டையை சேர்ந்த கொரியர் அலுவலகத்தில் வேலை செய்யும் ராஜா என்பவர் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை நம்பி பல்வேறு பொருட்கள் வேண்டுமென்று அவரிடம் 13 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஜிபே மூலமாக அனுப்பி கடந்த 8 மாதமாக பொருட்களையும் தராமல் அவருடைய நம்பரையும் பிளாக் செய்து வைத்திருந்ததால் அவர் கொடுத்த புகாரின் மீது ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார். மேற்கண்ட நபரின் வாட்ஸ்அப் தகவல் மற்றும் லொகேஷன், அவர் தொடர்பு கொள்கின்ற நம்பர்களின் விவரங்களை எடுத்து பார்க்கும் போது அவர் கோட்டக்குப்பம் பகுதியில் இருப்பது தனிப்படை போலீஸ் யாருக்கும் தெரிய வரவே மேற்படி நபரை கோட்டக்குப்பத்தில் வைத்து கைது செய்து விசாரணை செய்த போது பல்வேறு நபர்களிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என்றும், மிக முக்கியமான பிரான்ஸ் நாட்டிற்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அனுப்புகிறேன் என்றும், ரிச்சர்ட் குறைந்த பணத்தில் லீஸுக்கு எடுத்துக் கொடுக்கிறேன் என்றும், குறைந்த விலையில் பொருட்கள் தருகிறேன் போன்ற பல்வேறு வழிகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை ஏமாற்றியது தெரியவந்தது. மேற்படி அப்துல் சாஜித்திடம் ஏமாந்த நபர்கள் பெயிண்டர், அலுவலக வேலை, கொத்தனார், எலக்ட்ரீஷியன் போன்றவர்கள்தான் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் மேலும் 4 நபர்களுக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது. அவரிடம் ஏமாந்த நிறைய நபர்கள் ஏமாந்து இருப்பதும் ஏமாற்றப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேற்படி நபரை நேற்று காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார், தலைமை காவல் மணிமொழி, அருண், பெண் காவலர் அபிநயா, பூவிதா குழுவினர் நேற்றிரவு கைது செய்து இன்று தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், இந்த வருடம் மட்டும் 40 கோடி ரூபாய் அளவிற்கு இணையவழி மோசடியில் புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இணைய வழியில் வருகின்ற வேலை வாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்களை கொடுக்கிறோம், ஆன்லைன் ட்ரேடிங் அதிகமாக சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் போன்ற எதையுமே நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை எச்சரிக்கை செய்தார்.